மீனா, உங்களோட பெண்டன்ட் ரொம்ப பிரிட்டியா இருக்கு. தேங்க்யூ. இது என்னோட தாத்தா என் பாட்டிக்கு கொடுத்தது. அப்பத்துல இருந்து இப்ப இருக்கிறது புதுசாவே வச்சிருக்கீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. இருங்க அது எப்படின்ட்டு கண்டென்ட்டாவே சொல்லிடுங்க. ஓகே ஓகே. உங்க ஜுவல்லரி பீசஸ் எல்லாமே எவ்வளோ வருஷம் ஆனாலும் புதுசு மாதிரியே இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதை ரொம்ப ட்ரையான பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணுங்க. பிகாஸ் த மாய்ஸ்சர் கில்ஸ் த ஷைன். ஸோ உங்களோட ஜுவல்லரி பாக்ஸ்ல சிலிக்கா ஜெல் பேக்கெட்ஸ்னு அமேசான்ல கிடைக்கும். அதை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. செகண்ட், உங்களோட எல்லா ஜுவல்லரியும் தனித்தனியா ஸ்டோர் பண்ணுங்க. டோன்ட் புட் தெம் ஆல் டுகெதர் இன் ஒன் சிங்கிள் பவுச். அப்பதான் எந்த ஸ்கிராச்சும் இல்லாம பத்திரமா இருக்கும். தேர்ட், ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க ஜுவல்லரியை வேர் பண்ற டைம் தவிர மிச்ச எல்லா டைமுமே சன்லைட்ல இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. பிகாஸ் த சன்லைட் கில்ஸ் த ஷைன் அண்ட் ஆல்சோ ஃபேட்ஸ் த ஜுவல்லரி. ஃபோர்த், இந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் பண்றது கண்டிப்பா மறந்துடுறோம். பட் நம்ம ஒரு டைம் ஜுவல்லரியை போடும் போதும் அதுல டர்ட், ஆயில் நிறைய கலெக்ட் ஆகும். அண்ட் இது ஜுவல்லரியை டேமேஜ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஆஃப்டர் எவ்ரி யூஸ் அந்த ஜுவல்லரி ஒரு சாஃப்டான கிளாத் மூலமா வைப் பண்ணி தென் ஸ்டோர் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. இந்த ஜுவல் கேர் டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணா போதும் உங்களோட ஜுவல்லரி ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் ஈஸியா பாஸ் டவுன் ஆகும். பிகாஸ் wearing a generational jewel is always special.